முறுக்கு அவல் பொரி. அஞ்சரைப்பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆரோக்கியமான உணவு பகுதியில ராஜ்மா சீஸ் பரோட்டா பண்ண போறோம். ராஜ்மா சீஸ் பரோட்டாக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்ப்போமா. வேக வச்ச ராஜ்மா, தயிர், சீஸ், வெங்காயம், பூண்டு, தனியா பவுடர், கொத்தமல்லி, டொமேட்டோ, காரப்பொடி, பால், உப்பு, கோதுமை மாவு, எண்ணெய். ராஜ்மா சீஸ் பரோட்டா பண்ற மெத்தட் எப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும். இலுப்பச்சட்டிய போட்டுட்டு ராஜ்மா சப்ஜி ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவை, அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சுக்கணும். பொடி பொடியா நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுங்க. பூண்டு ரொம்ப அதிகமா பூண்டு போடணுங்கிறது இல்லை, ஆனாலும் ராஜ்மா கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ஐட்டம்ங்கிறதுனால நம்ம பூண்டு 1-2 சேர்த்துனா நல்லா இருக்கும் டேஸ்டா. கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் வதங்கும் பொழுது இந்த பக்கம் நம்ம மாவு பிசையறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா 1 ஸ்பூன் தயிர், நல்ல கெட்டியா தயிர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பால், காய்ச்சி ஆற வச்ச பால், அதுல கொஞ்சம் உப்பு, கோதுமை மாவை சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு கலப்போமோ அதே மாதிரி கோதுமை மாவு போட்டு நல்ல மாவை நைஸா சாஃப்டா நல்லா மசாஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இங்க அதுக்குள்ள வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, கொஞ்சமா உப்பு போட்டிருக்கோம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின்னு இருக்கு. இதுல நம்ம கொஞ்சம் தனியா பொடி வாசனைக்காக, காரத்துக்கு கொஞ்சம் காரப்பொடி, டொமேட்டோ கட் பண்ணி வச்சது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இதுல நம்ம ராஜ்மாவை கொஞ்சமா போடணும். நல்ல ராஜ்மாவை 1 டே பிஃபோர் ஊற வச்சுட்டு நல்லா வேக வைக்கணுங்க. ஒரு 4-5 ஸ்டீம் நல்லா வரணும். இது பாருங்க, இப்படி அமுத்தினா நல்லா அமங்கணும். அந்த அளவுக்கு ராஜ்மா வெந்திருக்கணும். கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு மாவு பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டா பிரமாதமா வரும். கொஞ்சம் தடியாகவே இருக்கும். அதனால நம்ம இன்னைக்கு ஒருத்தருக்கு தேவையானதை பண்ணலாம். ஞாபக சக்தி ரொம்ப நல்லா இருக்கும். பிளஸ் குழந்தைகளுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இப்போ அடக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. அதுல நம்ம சப்பாத்தியை தூக்கி போடுறோம். ஃப்ரை, அதாவது இப்படி திருப்புற லெவலுக்கு வந்தா போதும். ஏன்னா அப்பதான் நீங்க இதை ஸ்டஃப் பண்ணி நல்லா ஒட்ட முடியும். ரொம்ப பண்ணாதீங்க, இது இந்த லெவலுக்கு இருந்தா போதும். ஏன்னா இதை நம்ம பண்ணிக்காம அப்படியே நம்ம ஸ்டஃப் பண்ணாக்க என்ன ஆகும்னாக்க உங்களுக்கு அந்த பச்சை மாவு இருக்கக்கூடிய ஒரு டேஸ்ட் வந்துடும். அதனாலதான் நம்ம எல்லா பக்கமும் கொஞ்சம் வேக வச்சுக்கணும். அதே மாதிரி வேக வைக்க ஃபுல்லாவும் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி நல்லா வெந்துடணும். கொஞ்சம் ஆஃப் பாயில்டா. இப்ப நம்ம அடுப்பு அணைச்சிட்டு இந்த சப்ஜி இது மேல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிருக்கோம் இல்லையா, இதை ஒரு பக்கம் இப்படி கவர் பண்ணிக்கணும். இன்னொரு சப்பாத்தி வச்சுட்டு இப்ப நீங்க கொஞ்சம் ஆஃப் பாயில்டா பண்ணிட்டு இப்படி நம்ம கை விரலை வச்சு நல்லா அழுத்தி அதுல இப்ப நீங்க ஸ்கொயர் ஷேப்புக்கு அல்லது ஓவல் ஷேப், எனிதிங் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்ல நம்ம இதை பண்ணி கொடுக்கணும். இந்த மாவு வேஸ்ட் ஆகுதுன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் நமக்கு ஸ்கொயர் ஷேப்ல அழகா வரணும்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி பண்ணினாதான் முடியும்.
ராஜ்மாவை ஃபில் பண்ணியிருக்கிற ஒரு சப்பாத்தி பரோட்டா அதை எடுத்துட்டு இந்த அடக்கல்ல போடுறோம். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடணும். ஏன்னா 2 பக்கமும் நல்லா வேகணும் இல்லையா, அதனால எண்ணெயை நல்லா விட்டுட்டு நல்லா வேகணுங்க. வெந்தாதான், இல்லைன்னா மாவு உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதனால தயவு செஞ்சு நல்லா வேக வைங்க. இப்போ ராஜ்மா சீஸ் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதுல ஃபைனலா நம்ம இந்த மாதிரி சீஸ் நீங்க மேலாக போட்டீங்கன்னாக்க அவங்களுக்கு பார்த்த உடனே ஏதோ ஒரு அட்ராக்டிவா இருக்கும். அதனால உடனே வந்து அதை சாப்பிடணும்னு தோணும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சாதாரண கோதுமை மாவு, ராஜ்மா, வெங்காயம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு அன்றாடம் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய உணவு என்ன இருக்கோ அதை வச்சு ஈஸியான மெத்தட்ல குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணி இன்னைக்கு ராஜ்மா சீஸ் பரோட்டா ரெடி பண்ணியிருக்கோம்.